டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகை வச்சு தான் சமையல் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம பாட்டி அம்மாலாம் யூஸ் பண்ணி நம்ம இப்போ சமையலில் சேர்க்க மறந்த காயக்கற்ப மூலிகைன்னு சொல்லக்கூடிய கரிசலாங்கண்ணி வச்சு தான் இன்றைக்கி ஒரு சமையல் பண்ண போகிறோம். இது பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இன்டேக் பண்ணுறதில்ல, சமையலுக்கு அவ்வளவா பயன்படுத்துறதில்ல. அதை எப்படி நம்ம சமையலுக்கு நல்ல ருசியோடு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி கீரை ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். கீரைக்காரர்கிட்ட சொல்லி வச்சா கூட அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. இது நமக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படிங்கிற ஒரு 2 டைப் ஆஃப் இதில் நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுமே நம்ம சமையலுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி உங்களுக்கு சமையலுக்கு ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி இன்னும் நல்ல சத்து வீரியம் அதிகமாக இருக்கும். நம்ம ஹேர் ஆயிலுக்கு நல்லா யூஸ் ஆகும். 2 கரிசலாங்கண்ணிலையும் நமக்கு கிட்டத்தட்ட சேம் பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு இருக்குது. இப்போ இந்த கரிசலாங்கண்ணி கீரை கல்லீரலுக்கும் கணையத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ மஞ்சள் காமாலை வந்தவங்கள்லாம் கீழா நெல்லிக்கு அடுத்தபடியாக ரெஃபர் பண்ணக்கூடியது, ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான். நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணி வச்சும் இதே மாதிரி நம்ம செய்யலாம், இதே ரெசிபி செய்யலாம். இந்த கரிசலாங்கண்ணி கீரை சாறு, சூரணம் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மெடிசன்ஸாக நம்ம சாப்பிடாம நம்ம ரெகுலராக இதை நம்ம சமையலுக்கு எடுத்துக்கலாம். இது மெடிசன்ஸாக எடுக்கும்போது நீங்கள் உங்களோட டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு எடுங்க. இந்த கரிசலாங்கண்ணி கீரையை முன்னாடி நம்ம முன்னோர்கள் உணவுலையும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இது கல்லீரலுக்கு ரொம்ப அற்புதமான மருந்து. இப்போ டயபெட்டிஸ்க்கும் இது நல்ல பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இதை வீடியோவில் நான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு பருப்பு வச்சு இந்த கீரையை யூஸ் பண்ணி ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இது குழந்தைங்களும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த கீரை. இந்த கூட்டு செய்கிறதுக்கு துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் பருப்பு எடுத்துக்கோங்க. குக்கரில் வேக வச்சு நான் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ கரிசலாங்கண்ணி நம்ம சேர்த்துக்குருவோம். இதில் தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அது விதையை எடுத்துகிட்டு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, 4 மிளகாய், ட்ரை சில்லி 4 சேர்த்துருக்கேன். பூண்டு உங்களுக்கு கேஸ் ஆகாமல் தடுக்கும். அதுக்கப்புறம் ஜீரகம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு அதெல்லாம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது நம்ம குக்கரில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா